குவைத் நண்பர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, குவைத்தில் ஒர்க் எப்படி தேடுறது, நம்ம இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணுறது, அதாவது நம்ம இன்டர்வியூவில் என்னென்னலாம் பண்ணணும், எது நடந்துக்கிட்டால் எப்படி நடந்துக்கிட்டால் நம்ம இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். அதாவது ஏகப்பட்ட பேர் இங்கே குவைத்தில் வேலை தேடிட்டு இருக்காங்க. கேட்டால் ப்ராஜெக்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க, வேலை கிடைக்கல, வேலை தேடிட்டு இருக்கேன், இது வரைக்கும் அப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன், ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் சொல்கிறாங்க. அதாவது ஒரு கம்பெனியை நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களை இன்டர்வியூக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு என்னென்னலாம் செய்யணும் இன்டர்வியூவில் அப்படின்றத நான் சொல்கிறேன். அதாவது உங்கள் ட்ரெஸ்ஸு கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக போட்டுட்டு போங்க. அதாவது பண்ணிக்கிட்டு டக்கின் பண்ணிக்கிட்டு அயன் பண்ணிக்கிட்டு போட்டு போங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்கள் சிவி ஒரு 2-3 காப்பி எக்ஸ்ட்ரா போட்டு எடுத்துகிட்டு போங்க. அடுத்தது அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் நீங்கள் போய்ட்டு மீட் பண்ணும்போதே சேலரி டிஸ்கஸ் பண்ணாதீங்க, சரிங்களா? அவங்க என்ன சேலரி சொல்கிறாங்க, அவங்களே சொல்கிற வரைக்கும் நீங்கள் எதுவுமே டிஸ்கஸ் பண்ணாதீங்க. அவங்க கேட்பாங்க, இந்த மாதிரி உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எடுத்தோடனே நீங்கள் 350 400 அப்படின்னு எடுத்தோடனே எக்ஸ்பெக்டேஷன் சொல்லிடாதீங்க. அவங்க ஒரு வேளை அதுக்கு விட அதிகமாக கூட அதிகமாக நம்ம கொடுக்கணுன்னு கூட நினச்சிருக்கலாம். அது நீங்கள் கேட்க போய் அது கம்மியாகிடும். ஒரு வேளை அவங்க இன்னும் கம்மியாக கூட எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதிகமாக கேட்டதுனால அவங்கள வேலையை விட்டு வேலை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா, ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள் அவங்கள. அதாவது இன்டர்வியூ எடுக்கிறவங்கன்னு சொல்லலை, அதாவது நீங்கள் அந்த கம்பெனி உள்ள என்ட்ரன்ஸ் ஆகுறீங்க அப்படின்னும்போது யார் உங்கள்கிட்ட பேசினாலுமே சரி, அவங்கள்ட்ட கொஞ்சம் ரெஸ்பெக்டாக பொலைட்டாக பேசுங்க. நீங்கள் பொலைட்டாக இருக்கிறத பார்த்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு அவங்க வேலை கொடுப்பாங்க. அடுத்து இன்டர்வியூ கொஷினை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிடுங்க. அதாவது நீங்கள் ஒரு கம்பெனிக்கு போகிறீங்க அப்படின்னும்போது முன்கூட்டியே நீங்கள் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு, என்னென்ன கொஷின் கேட்பாங்க, நம்ம என்ன கேட்டகரி நம்ம உள்ளார போகிறோம் அப்படின்றது எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போங்க. ஒன்றுமே ப்ரிப்பேர் பண்ணாமல் தயவு செஞ்சு போகாதீங்க. அடுத்த உதாரணத்துக்கு உங்களுக்கு 10 மணிக்கு இன்டர்வியூ அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் கரெக்டாக 10 மணிக்கு ஷார்ப்பாக போகாதீங்க. நீங்கள் ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே அங்கே போய் கம்பெனி வெளியில் போய் உட்காந்துருந்தாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 10 மணிக்கு இன்டர்வியூவாக 9:50க்கு நீங்கள் ஷார்ப்பாக அங்கே போயிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவங்க இன்டர்வியூவில் கூப்பிட்றாங்க, கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் உட்காடுறீங்க அப்படின்னா அவங்கள ஃபேஸ் டு ஃபேஸ் அவங்க ஐ கான்டாக்ட் பண்ணி பேசுங்க, சரிங்களா? அவங்க ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் பெஞ்சு கீழேயோ இல்லை வேறு எங்கேயோ பார்த்துட்டோ பதில் சொல்லக்கூடாது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு நேராக கண்ணை பார்த்து அவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணி நீங்கள் பதில் சொல்லணும், சரிங்களா? அடுத்து முக்கியமான விஷயம், தண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அதை வாங்கிட்டு அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள், சரிங்களா? அடுத்து நீங்கள் கொஞ்சம் தைரியமாக பேசுங்க. அவங்க எது கேட்டாலும் நீங்கள் எதுவுமே தெரியாத மாதிரி இருக்காதுங்க. எது தெரிஞ்சாலும் தெரியலனாலும் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாத்தையும் பதில் சொல்லுங்கள். ஏன்னா உங்களோட கான்ஃபிடென்ட் லெவலை அவங்க பார்த்தே உங்களுக்கு வேலை கொடுத்துருவாங்க, சரிங்களா? குவைத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஒரு விஷயம், உங்களுக்கு என்ன விஷயம் தெரியுதோ அதை கிளியராக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். அதாவது உங்களுக்கு என்ன, இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்ல போனால், நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன், உங்களுக்கு என்ன விஷயம் கிளியராக தெரியுதோ அந்த விஷயத்தை மட்டும் பர்ஃபெக்டாக நீங்கள் சொன்னாலே போதும், கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆகிடுவீங்க. இன்ஷா அல்லாஹ் நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். உங்களுடைய ஆதரவு கொடுங்க.